நல்லா நல்லா வழியில கத்துங்க அப்படின்னு கட் டேக் ஓகே சூப்பர் அப்படின்னு. நிஜமாவே துஷார் வந்து வழியில தான் கத்திருக்காங்க. ஏன்னா நான் முடிவு பிடிச்சி ஆட்டியிருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு நான் இப்போ டெலிவிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2.0 ஆடியோ லான்ச் வந்து துபாயில் நடக்குது. ஸோ அப்போது நான் தலைவரோட ஒரே ஃப்ளைட்டில் சேர்ந்து போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த ஷோக்கு. அது ஒரு லக்கி சாமாக இருந்தது. அதுக்கப்புறம் 2023 தலைவரை மீட் பண்ணதுக்கப்புறம் ஆல்வேஸ் மை லக்கி சாம். ஒரு டேரக்டர், அவ்வளோ பெரிய டேரக்டர், அதாவது நான் காலேஜ் முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆகும்போது கலவாணின்னு ஒரு படம் பண்ணவர், அதுக்கப்புறம் வாகை சோடவான்னு ஒரு படம் பண்ணி நேஷனல் அவார்டு வாங்கினவர். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஜனவரியிலேருந்து என்ன கேட்காம யாருக்கும் டேட் கொடுக்காதுன்னு சொல்லும் போதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கவங்கலாம் போட்டு குத்தலாம் போடலாம். தாரா, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாரும் சொல்லிடலாம். பாம் மற்றும் எக்ஸாம் வலைத்தொடரில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர் நரேன் மணி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்துட்டு, ஸோ இவ்வளோ நாள் கேமராக்கு பேக் சைடா இத்தனை வருஷம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரகிள்ஸோட ஒர்க் பண்ணி இப்போ கேமராக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சூப்பரான வில்லனா இருக்கீங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இதுக்காக தான் பல வருஷம் போராடிட்டு இருந்தேன். பட் இப்போ அதுக்கான ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2009ல இருந்து வந்துட்டு ஆக்டிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்து இப்போ 2026ல அது வந்துட்டு நிறைவேறி இருக்கு. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள், அந்த சஸ்டைனிட்டி எப்படி வச்சிருந்தீங்க, அந்த ஆசை, அந்த ட்ரீம்? 2023லே ஆரம்பிச்சிருச்சு. நான் முதல்ல கேமரா முன்னாடி வந்தது வந்து 2023ல பாம் அப்படிங்கிற ஒரு படத்தில். அதுதான் என்னோட முதல் படம். என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆனது நான் 2009 விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆன உடனே நான் ஒரு 3 வருஷம் வாய்ப்பு தேட ஆரம்பிச்சிட்டேன். நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே வந்து சொன்ன மாட்டீங்க, காமெடி நான் தான் நான் வந்தேன். ஸோ அப்போது ஒரு 2-3 வருஷம் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு அந்த ப்ராசஸ்லாம், ஆடிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு பெருசாக தெரியாது, நெட்வொர்க்கிங் என்னன்னு தெரியாது. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடிச்சுட்டு நம்ம நடிகனாகணும் ஆசைப்பட்டோம், விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டா நமக்கு வாய்ப்பு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஜோனில் தான் நம்ம இருந்தோம். ஏன்னா வீட்டில் வந்து பிகாம் அந்த ஃபினான்ஸ் சைடு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம அதுக்குள்ளே போயிட்டா இங்கே வர முடியாதுன்னு நல்லாவே தெரியும். ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலையில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்தேன், வாய்ப்பு தேடினேன். அப்போ தெரியாது, சீரியஸ்னஸ் தெரியாது. இவ்வளோ இருக்குது சினிமாவில், இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற சீரியஸ்னஸ்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஒரு 2011 நியர் எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் 2011லாம் வந்து நான் ஃபேமிலியாக ஃபினான்ஷியலாக முதல் பையன் அப்படின்னால ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்பாவுக்கு ஒரு இல் ஹெல்த்து, அப்புறம் தம்பியும் படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னும் போது சரி 2-3 ஐடியா வச்சுருந்தேன். இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணிட்டா இங்கே ஈஸியாக இருக்கும் வாய்ப்பு தர்றதுக்கு அப்படின்னும் போது இல்லை, அங்கே போனால் அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தது விஷுவல் கம்யூனிகேஷன் தானே. ஸோ அது சம்மந்தமாகவே வேலை தேடுவோம்னு சொல்லிட்டு தான் நான் டெலிவிஷனுக்குள்ளே வந்தேன். டெலிவிஷனுக்குள்ளே வந்துட்டு டெக்னீஷியனாகவும் கண்டென்ட் ப்ரொடியூசராகவும் ஒரு 4 வருஷம் ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருந்தபோது ஒரு 2016 அந்த ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்பவும் ஒரு ஸ்பார்க் தட்டுச்சு. ஆனால் இந்த 4 வருஷம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன இதை செட்டில் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஃபேமிலியை செட்டில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சினிமாக்காக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வருஷம் நான் எந்த ஆடிஷனோ இல்லை எந்த வாய்ப்பை தேடியும் நான் போகல. ஸோ நான் டெலிவிஷனில் தான் இருந்தேன். நான் அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழித்து திரும்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த சேனல்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டு ஃப்ரீலான்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் தேடுறது, நண்பர்கள் மூலிமா எங்கே ஆடிஷன் போகிறது. ஸோ இதுவும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இதுவும் ஒரு 2-3 வருஷம் போச்சு. எனக்கு பெருசாக எதுவும் தட்டுப்படலை. 2015 ஒரு படத்தில் வாய்ப்பு கிடச்சிது, வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்தில், சிவகார்த்திகேயன் சார் படத்தில் வந்து ஒரு நண்பர் மூலிமா வாய்ப்பு கிடச்சிது. அதில் ஒரு 3 சீன் பண்ண, 3 சீனும் ட்ரிம்மில் போயிடுச்சு. அதான் நேரம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த வார்த்தை தான், அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு இருக்கிறத வந்து நான் இப்போ தான் உணர்றேன். அந்த நேரங்கிறது. ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு பெருசாக ஹோப் இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ எனக்கு வந்து அந்த டெலிவிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா சம்பாரிச்சுட்டு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருச்சு. நான் அதுலேருந்து வெளில வரதே, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆச்சு. ஓகே, ஐயோ சினிமாவுக்கு போனால் திரும்பி 2011க்கு போயிடுவோமே, கையில் ஒன்றும் இருக்காது. ஆனால் டெலிவிஷனில் இருக்கும்போது நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரதுக்கே எனக்கு ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. திரும்பவும் ஆடிஷன் ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், நிறைய ரிஜெக்ஷன்ஸ், ஒரு 60+ நியர்லி ஒரு 70 ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது, என்னை மெருகேற்றிக்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன தப்பு இருந்துன்னு நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஆடிஷன் போயிட்டு அப்படி ரெக்டிஃபை பண்ணி ஒரு போச்சு.
கடைசியாக வந்து 2020 ஒரு படத்தில் வந்து ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆனேன். அந்த ஆடிஷனில் வந்து செலக்ட் ஆகி ஷூட் போகிறதுக்கு முன்னாடி லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஐயோ ஸோ இதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், அவர் இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அவர் டைரக்ஷனில் நான் இப்போ நடிச்சிட்டு இருக்கேன். கிரேட். ஸோ லாக்டவுன் முடிஞ்சு வெளியில் வந்து திரும்பி இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது, ஒரு லிமிட்டட் க்ரௌட் வச்சு ஷூட் போகிறாங்க. அப்படிங்கிற டைமில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலில் லெகமெண்ட் ஃபுல்லாக அவுட் ஆகிடுச்சு. ஓகே. அந்த லெகமெண்ட் கம்ப்ளீட் அவுட்டு, ஒரு போன் அடி வாங்கிடுச்சு. ஸோ அதுலேருந்து திரும்பி நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 7-8 மாதம் ஆச்சு. ஸோ ஃபைனலி ஒரு 2021 செகண்ட் ஆஃப் 2021 ஜூன் ஜூலையில் தான் நான் திரும்பி எழுந்து நடக்கவே ஆரம்பிக்கிறேன். கம்ப்ளீட்டாக எழுந்து வெளியில் வந்து நடக்க ஆரம்பித்து திரும்பி வாய்ப்பு தேடுறேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பெங்களூரில் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே. ஏதாவது ஒரு டெலிவிஷனில் வேலை தேடுவோம் அங்கே கன்னடா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு வந்து 2023 வந்து விஷால் வெங்கட் சில நேரங்களில் சில மனிதர்கள், அவர் எனக்கு டெலிவிஷனில் பழக்கம் எனக்கு. ஸோ அவருக்கு தெரியும் நான் என்னவா ஆக போகிறேன், அவருக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணார், அண்ணா நான் கண்டிப்பாக படம் டைரக்ட் பண்ணுவேன், பண்ணால் நீங்கள் அதில் இருப்பீங்கண்ணே அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணான். அந்த வார்த்தையை அவன் என்ன சொல்லுது, அதுதான் எனக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்தது. ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த மாதிரி விஷால் வெங்கட் 2வது படம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு எனக்கு காதில் வந்தபோது நான் ஒரு மெசேஜ் போட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், 2வது படம் கேள்விப்பட்டேன் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டேன். ஷூர் பிரதர் அப்படின்னு ஒரு ரிப்ளை போட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு சரி ஓகே சொன்னானே, கூப்பிடுவான், என்ன ஜோனில் இருக்கான் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கேட்க வேண்டியது நான் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி டைரக்டர் விஷால் வெங்கட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறோம், நரேன் மணியா, ஆமாம், நாளைக்கு மதியானம் ஆஃபீஸ் வர முடியுமா, டேரக்டர் பார்க்கணும் அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் ஆஃபீஸ் போன உடனே உட்காந்துருக்காரு, டேரக்டர் உட்காந்துருக்காரு. எப்படி இருக்குங்க பிரதர், கால்லாம் ஓகேவா, எல்லாம் ஓகே அப்படிங்கும்போது, சரி நான் ஆடிஷன் பண்ணலாம் கூப்பிடல, இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, எனக்கு தெரியும் நீங்கள் காமெடியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தீங்க, பட் இந்த கேரக்டரில் காமெடியும் இருக்குது, சோகமும் இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் இருக்குது, த்ரூ அவுட்டாக வர ஒரு கேரக்டர். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கேரக்டர் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த கதை நகராது, அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. இது ஒரு கேரக்டர், இருக்கிற கேரக்டரில் இது ஒரு கேரக்டர். ஆனால் நீங்கள் வந்து தெரியப்படுவீங்க அப்படின்னும் போது, இது பண்ணுறீங்களா அப்படின்னு கடைசி ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்ன விஷயம் இப்படி கேட்குறேன், இதெல்லாம் ஒரு கேள்வியா, பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கே ஆரம்பித்தது தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் ஒர்க் பண்ண அவரோட உதவி இயக்குனர்கள், அதுக்கப்புறம் அந்த படத்தை டிஓபியோட அசிஸ்டன்ட் சில பேர் வந்து எனக்கு அடுத்தடுத்து அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலிமா சர்குணம் சாரோட கண்ணுக்கு போச்சு. ஸோ அப்போது ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டு ஆரம்பித்தது தான் அந்த எக்ஸாம் சீரிஸ். வாவ், என்ன ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ், எவ்வளவு கோர்வையா அழகா சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். எங்களுக்கே பார்க்கும்போது ஓகே இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு ப்ளூ பிரிண்டே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் சார், லைக் நீங்க ஒரு டெலிவிஷன்ல இருந்துட்டு நல்ல ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, டக்குன்னு சினிமாக்கு நான் போறேன், நான் என் பேஷனை தேடி போறேன் அப்படின்னா உங்க ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது? ஃபேமிலி சப்போர்ட்டை தாண்டி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தான் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்குன்னு இல்லை, நான் இந்த டெலிவிஷன் போதும் நான் சினிமாவுக்கு வரலான்னு நான் முடிவெடுத்த நாள்லேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க இல்லைனா நான் டெலிவிஷன்லேயே நான் செட்டில் ஆகிட்டு இருப்பேன். ஒரு 2 வருஷம் வாய்ப்பு தேடியிருப்பேன், கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் திரும்பி டெலிவிஷன்லேயே செட்டில் ஆகிருப்பேன். அவங்களோட ஊந்துதல் மட்டும்தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கு, இங்கே கொண்டு வந்திருக்கு. அது இன்னும் கொண்டு போகும் கண்டிப்பாக. யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சார், எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க? நான் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் நாங்கள் ஸ்கூல்லேருந்து, அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்தவங்க, இப்போ வரைக்கும் நாங்கள் டச்சில் இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் லைக் எ ஃபேமிலி நாங்கள். ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து எப்போவுமே கேட்பாங்க, இப்போ வரைக்கும் கூட ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆச்சுன்னா முதல் வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு 4 பேர் ஃபோன் அடிச்சிருவாங்க. அரவிந்த்னு ஒருத்தர், ஹரிகரன் ஒருத்தர், பார்த்திபன் ஒருத்தர், நரேந்திர கார்த்திக், இவங்க 4 பேர் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. ஃபோன் அடிச்சுட்டு, என்ன இந்த மாதம் சமாளிச்சிருவியா, எவ்வளோ தேவைப்படுது, இல்லை எவ்வளோ வெளியில் கடன் வாங்கி வச்சுருக்க, அதுக்கு ஏதாவது இஎம்ஐ கட்டணுமா அப்படிங்கிற நிறைய கேள்வி அவங்க கிட்டேருந்து வரும். அது உனக்கு பெரிய சப்போர்ட் அது. பட் அதுக்குள்ளேயும் நான் வந்து அதை ஒரு ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்காம அவங்க ஹெல்ப்போட தான் இப்போ வரைக்கும் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதாங்க இருக்கணும். நீங்க ரொம்ப பிளஸ்ட் இந்த விஷயத்துல. கரெக்டான வார்த்தை பிளஸ்ட். நான் சொல்ல வேண்டியது பிளஸ்ட். அப்படிதான்.
ஓகே. ஏன்னா பல விஷயங்கள் மூலயமா வந்து சினிமா எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் டைம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த டைமில் இது நடக்கணும்னு இருக்குது, இந்த டைமில் நடக்கணும்னு இருந்திருக்கு. பட் அது வரைக்கும் வந்து என்னை ஹோல்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ கமிங் பேக் டு எக்ஸாம் சீரிஸ், ஒரு காமெடி ஆக்டரா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களை வந்துட்டு ஒரு டெரிஃபிக்கான வில்லனா மாத்திட்டாங்க. அந்த ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஸோ எக்ஸாம் ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி நடந்ததுன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அந்த டேரக்டர் வந்து 1 மாதம் மட்டும் ஒரு ப்ரைவேட் லிங்க்ல வச்சுருந்தார். ஒரு யூடியூப்ல ஒரு ப்ரைவேட் லிங்க்ல வச்சுருந்தார். அதை வந்து சில அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் அனுப்பலாம்னு சொல்லிட்டு. ஸோ தெர் இஸ் ப்ரோட்டோகால். நீங்கள் யூடியூப்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமை போட்டுட்டு ஒரு சில அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அனுப்ப முடியாது, அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு ப்ரைவேட் லிங்க்கில் வச்சுருந்தார் சினிமா சார்ந்த மக்களோட ஃபீட்பேக் கேட்கறதுக்காக. ஸோ அப்போ எனக்கு வந்து அஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க. அவங்க வந்து அவங்கள நான் வேறு ஒரு ஷூட்டில் மீட் பண்ணுறேன். ஷூட்டில் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷூட் பண்ண அன்றைக்கி தான் முதல் நாள் மீட் பண்ணுறேன். அவங்கள மீட் பண்ணிவிட்டு கிளம்பும்போது கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேம்? ஏன்னா அவங்க வந்து டைரக்ஷன் பார்த்துட்டு இருந்தாங்க, டைரக்டரோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னும்போது, நான் இந்த மாதிரி வால் வாட்சர் ஃபிலிம்ஸில் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சர்குணம் சார் வந்து வால் வாட்சர்ஸ்க்கே வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாரு, அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேட்போம் இல்லையா, சரி உங்கள் நம்பர் தாங்க, நான் என்னோட போர்ட்ஃபோலியோ அனுப்புகிறேன், அதில் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கழித்து எனக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு 11 மணிக்கு வால் வாட்சர் வர முடியுமா, ஒரு ஆடிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் போயாச்சு. யூஸ்வலாக ஒரு ஆடிஷன் எப்படி இருக்கும், இத்தனை வருஷமாக பார்த்து ஆடிஷன் எப்படி இருக்கும்னு நம்ம போன உடனே வந்து ஒன்று அவங்க ஏதோ ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க, வச்சுட்டு சார் இதில் வந்து இந்த பேர் இருக்குல்ல, இதுதான் உங்கள் கேரக்டர், நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்க ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா. இல்லைனா சில பேர் வந்து கேமரா வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஓன் ஸ்கிரிப்ட் தான் பண்ணுங்க அப்படின்னா. ஆனால் அவங்க போன உடனே ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. ஒரு 7-8 பேப்பர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதில் குமரேசன் ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரக்டருக்கு வந்து ரெடி பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் பெருசு தான், டைலாக்ஸும் நிறைய இருக்குது, போர்ஷனும் நிறைய இருக்குது, எடுத்துக்காங்க, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour கூட டைம் எடுத்துக்காங்க, இந்த ரூம் எடுத்துக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட நைஸாக இது என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் வந்து இந்த சீரீஸில் வில்லன் அப்படின்னா. வில்லனா அப்படின்ன உடனே நான் அந்த வில்லன் அப்படின்னு காதில் கேட்ட உடனே நான் ரெடி ஆகிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன், நான் ரெடி அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி உட்காந்துட்டு ஆடிஷன் பண்ணுறாங்க. நம்ம வில்லன் அப்படின்னு காதில் கேட்ட உடனே அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு பிரகாஷ் ராஜ் சார், கோட்டா சீனிவாச ராவ் சார் அவங்கள மாதிரி வந்து ஏய் ஹூய் அப்படின்னு சொல்லி கத்தி நான் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு அஞ்சனா வந்துட்டு உங்களை டேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு. டேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் இங்கே வெளியில் ஒரு சிட் அவுட் இருக்கும், அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் ஒரு சிட் அவுட் இருக்கும், அங்கே சர்குணம் சார் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காருங்க அப்படின்னாரு. உட்காந்தேன். இப்படி தான் உட்காந்தேன் அவர் முன்னாடி, இப்படி தான் உட்காந்துட்டு அஞ்சனா அப்படின்னாரு. வந்தாங்க. இந்த ஃபூட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிவிடு, இப்போ ஒரு ஷூட் பண்ணல, இந்த ஃபூட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் எனக்கு வந்து அந்த குமரேசன்னா யார் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் அவர் எனக்கு சொல்கிறாரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குமரேசன் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறத விட, இவ்வளோ பெரிய டேரக்டர், ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் டேரக்டர், என்ன உட்கார வச்சு எதுக்கு இந்த வில்லனை பற்றி ஒரு 2 மணி நேரம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் பாதி மண்டையில் ஓடுது. ஸோ சொன்னார், சொல்லி முடிச்சுட்டு இதுதான் வந்து இந்த குமரேசனோட கேரக்டர் ஆர்க்கு. குமரேசன் வந்து ஆ ஊ அப்படிலாம் கிடையாது. அவனை யாராவது கத்தியால் குத்த வராங்கன்னா கூட அவன் கண்ணாலே தான் ரியாக்ட் பண்ணுவான். அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னாலும் அவன் கண்ணால் தான் ரியாக்ட் பண்ணுவான். அவன் பாடி ரியாக்ட் பண்ணாது, அவன் முகம் கூட ரியாக்ட் பண்ணாது, அவன் கண்ணு தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ காமிச்சிட்டு, இந்த வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்க, இந்த வீடியோவில் ஒருத்தர் பேசுகிறார் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு நான் ஆடிஷன் பண்ணுறேன், நாளைக்கு திரும்பி வாங்க, நான் உங்களை ஆடிஷன் பண்ணுறேன் சர்குணம் சார் சொல்கிறார். போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு, அந்த வீடியோவில் ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவரை மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜும் அவரோட ஆக்சென்ட்டும் எல்லாம் பார்த்து இதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம், இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னாரு அவர். சரி சார்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வந்தேன். அடுத்த நாள் வந்தேன், ஆடிஷன் பண்ணார் சர்குணம் சார். இதே மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்காரு, நான் கீழே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோ வந்து ஒரு 2 டேக் 3 டேக். சார் எப்படின்னா வந்து ஸ்டைல் சொல்லி தருவார், இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணி முடித்தோடனே சூப்பர், நல்லாயிருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு அந்த கிளைமேக்ஸ் சீன், அந்த சீன் பேப்பர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது எல்லாமே வந்து கனவா இல்லை நம்ம இத்தனை வருஷமாக வாய்ப்பு தேடி வந்து மரக்காண்டு போய் நம்ம ஏதாவது ஹலுசினேட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணிட்டு இருக்கு. இல்லை நிஜம்தான், ஏன்னா என் ஃப்ரெண்டு அஞ்சனா இங்கே இருக்காங்கல்ல, அவங்கள இப்போ தானே பார்த்தேன், அவங்க இருக்காங்க, ஸோ நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் சீனை வந்து உட்கார வச்சு என்ன அவர் வந்து ஸ்டைல் சொல்கிறாரு, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு வெரி குட் நைஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு திரும்பி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வந்தார். வந்துட்டு நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள்
அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. மீட்டிங்க்கு முன்னாடி இருந்த ஒரு இது கொஞ்சம் கிட்ட ஒரு இதோ இருந்துச்சு. நான் சென்ஸ் பண்ணேன். சரி ஓகேன்னு நான் வந்துட்டேன். வந்துட்டு திரும்பி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு எனக்கு தோணுச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னும்போது நான் அது சரி அவ்வளோதான் போல இருக்குது, அவங்களுக்கு ஏதோ கன்வின்சிங்காக படல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அடுத்த படங்களுக்கான ஆடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சாச்சு. அப்போது மதுரைக்கு வேற ஒரு படத்துக்கு போயிட்டு இருந்தேன். கிளம்பாக்கம்லேருந்து பஸ்ஸில் வருது, பகலில் ஸ்லீப்பர் பஸ் தான். ஸ்லீப்பர் பஸ்ஸில் காலையிலே ஸ்லீப்பர் பஸ்ஸில் படுத்துட்டு இருக்கேன். எனக்கு அஞ்சனா கிட்டேருந்து ஃபோன் வருது. அஞ்சனாங்கிற நம்பரில் ஃபோன் வருது. எடுத்து இப்படி தான் பேசினேன். சொல்லுங்கள் அப்படின்னும்போது, எங்கே இருக்கீங்க? நான் மதுரை போயிட்டுருக்கேன், பஸ்ஸில் இருக்கேன், இப்போ தான் பஸ் ஏறினேன். ஏன்? ஒரு 2 நாள் ஒரு படம் ஷூட்டு, இப்போ பேச முடியுமா? பேசலாம். ஒரு நிமிஷம் டேரக்டர் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு. அப்படின்னா அந்த ஸ்லீப்பரில் டப்புன்னு இப்படி எழுதி உட்காந்து மண்டை மேலே இடிச்சு, நாராயணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். அந்த குமரேசன் கேரக்டர் உள்வாங்கினீங்களா அப்படின்னா, 1 மாதம் ஆகி போச்சு. நான் வந்து சார் வாங்கிட்டேன் சார், அது இருக்குது சார், உள்ளே இருக்குது சார். எங்கே போயிட்டுருக்கீங்க? மதுரை போயிட்டுருக்கேன் சார். எப்போ வரீங்க? ஒரு 2 நாள். ஓகே, 2 நாள் முடிச்சுட்டு வந்த உடனே ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு. சரி சார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், ஜனவரியிலேருந்து என்ன கேட்காம யார்கிட்டையும் டேட்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னாரு. எனக்கு அப்போவே கிளம்பக்கத்துலேருந்து கிளம்பி வால்வாச்சஸ் ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இப்போ தான் கிளம்பாக்கணும் கிளம்பியிருக்கு. நான் மதுரை போகணும், 2 நாள் முடியணும், திரும்பி பஸ்ஸு பிடிச்சி சென்னை வரணும். அது வரைக்கும் இதுதான் எனக்கு. மற்ற விஷயங்களை கூட காதில் வரல. ஒரு டேரக்டர், அவ்வளோ பெரிய டேரக்டர், அதாவது நான் காலேஜ் முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆகும்போது கலவாணின்னு ஒரு படம் பண்ணவர், அதுக்கப்புறம் வாகை சோடவான்னு ஒரு படம் பண்ணி நேஷனல் அவார்டு வாங்கினவர். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஜனவரியிலேருந்து என்ன கேட்காம யாருக்கும் டேட் கொடுக்காதுன்னு சொல்லும் போதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் போட்டு குத்தலாம் போடலாம் இருந்துச்சு. போராடே அப்படின்லாம் இருந்துச்சு. பட் அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு என்னதான் நடக்குது, முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தட்டணும் இருக்குல்ல, அதனால முதல்ல என்னன்னு போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஃபீஸ் போனேன். ஒரு 2 நாள் கழிச்சு ஆஃபீஸ் போனேன். போன உடனே திரும்பி ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு போனேன். குமரேசன் அப்படிலாம் இல்லாமல் இப்படியே தான் ஆஃபீஸ்க்குலாம் இப்படியே தான் போகிறேன் நான். போன உடனே ஒரு லுக் டெஸ்ட் வச்சு அப்போவே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ தான் வந்து எனக்கு அதாவது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்ல முடியாது, இத்தனை வருஷத்துக்கான ஒரு இது மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ பெரிய டேரக்டர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து வேலை வாங்கிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆல் த பெஸ்ட்னு தோல்ல தட்டினார். எனக்கு அது ஒரு பெரிய மொமெண்ட். அது அப்போ அதான் அந்த திருப்பதியில் வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக க்யூவில் நிற்போம். அந்த 5 நிமிஷத்தில் பார்த்த உடனே அதெல்லாம் மறந்து போயிடும் இல்லையா. இத்தனை வருஷத்தோட இது வந்து எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்ல முடிஞ்சிருச்சு. வாவ், நீங்க சொல்லும்போது எங்களுக்கே கூஸ் பம்ஸா இருக்கு சார். நிஜமா. வை பிகாஸ் நீங்க சொன்னது எல்லாமே அப்படியே ரியாலிட்டியில வந்து கரெக்டா ஹிட் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் டைரக்டர் மீட் பண்ணி டைரக்டர் இந்த அளவுக்கு உங்களை புகழ்ந்திருக்காரு அப்படின் போது வேற லெவல் விஷயம். இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம். ஸோ இவங்க 3 பேர் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல நான் இல்லை. அண்ட் இதுல வந்து எக்ஸாம் சீரியஸ்ல வந்து வில்லனா நடிக்க தான் சொல்லியிருக்காங்க. நீங்க உண்மையாவே வில்லனா மாறி துஷாராவை படாத படுத்தி எடுத்துட்டீங்களாமே சார். அதுதான் வந்து சர்க்குணம் சாரோட இன்புட். அவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஒவ்வொரு ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடியும் கூப்பிட்டு நடிக்க சொல்லுவார். ஒவ்வொரு ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடியும் அவருக்கு இன்னொன்று என்னென்னா வந்து காலையில் எனக்கு ஒரு 9 மணி கால் ஷீட் அப்படின்னா 6 மணி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா ஷூட் ஃபுல்லாக கேரளாவில் ட்ராவல் நிறைய இருக்கும். அதனால 6 மணிக்கெலாம் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். எனக்கு வரப்போகிற ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி 11 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு இந்த சீன் போகுதுன்னா நம்ம செட்டுக்கு போனோடனே முதல்ல போனோடனே டேரக்டர் பார்த்து வணக்கம் வைப்போம் இல்லையா. நான் 6 மணிக்கெலாம் போனேன். அவருக்கு என்னென்னா என்னை வந்து ஸ்பாட்டில் குமரேசனாவை தான் பார்க்கணும் அவர். ஏன்னா குமரேசன் கேரக்டர் வந்து அவர் ரொம்ப ரொம்ப ரசித்து எழுதினார். அந்த 2 மணி நேரம் சொல்லும்போது வந்து இந்த எக்ஸாம் சீரீஸில் இருக்கிற மொத்த கேரக்டரை விட குமரேசன் கேரக்டர் பற்றி தான் அவர் அவ்வளோ ரசித்து சொல்கிறார். குமரேசன் தான் வந்து வில்லன் கிடையாது, ஆனால் முடியும் போது அவன் தான் வந்து மக்கள் பார்வையில் அவர் ஹீரோ மாதிரி அப்படின்பாரு. ஸோ அவ்வளோ ரசித்து எழுதினவர். நான் 6 மணிக்கு 10 மணிக்கு ஷார்ட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 6 மணிக்கு போய் குட் மார்னிங் சார், குட் மார்னிங், காஸ்டியூம் போட்டு அவருக்கு என்னென்னா அந்த குமரேசனாக பார்க்கணும் அவர். 6 மணிக்கெலாம் போட்டுருவேன். போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு முன்னாடியும் கூப்பிட்டு நடிச்சு காட்டு, இப்போ இந்த சீன் போகிறாலும் நடிச்சு காட்டு அப்படின்பார். நடிச்சு காட்டினா அப்சர்வ் பண்ணுவார், இப்படியே அப்சர்வ் பண்ணுவார். அப்படியே தான் பார்ப்பார், ஒன்றும் பண்ண மாட்டார். நம்ம கண்ணை மட்டும் தான் பார்ப்பார். பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா வெரி குட், சூப்பர், இதை அப்படியே பண்ணணும், சரியா, இது அப்படியே பண்ணணும் அப்படின்பார். இல்லை நம்ம கொஞ்சம் அவேவாக போகிறோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கும்போது அதை கை தூக்காமல் பேசு, அதை ஃபஸ்ட்லேருந்து பேசு, கை தூக்காத, கண்ணை இன்னும் கொஞ்சம் சுருக்கு, ஃபஸ்ட்லேருந்து பேசு, இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இதுதான் அப்படியே பண்ணணும், சரியா அப்படின்பார். ஸோ இது வந்து ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் வந்து அவரோட மீட்டர் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று எனக்கு ஒரு
3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் கையில் வந்ததுனால வந்து எனக்கும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அதனாலேயே நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. அண்ட் துஷாரா மேம், எஸ், அவங்களாம் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அவங்ககிட்டேருந்து எனக்கு ஸ்பாட்லேயே கிடைச்ச பாராட்டு அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு போர்ஷன் வந்து ஒரு பெரிய போர்ஷன் அதை கட்டாக எடுத்துகிட்டு கடைசியில் டைரக்டர் வந்து நிறைய இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் போகிறோம் பண்ணிவிடு அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடித்தேன். அது வந்து ஒரு ட்ராலி ஷாட். அது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கிட்ட போகும் அந்த ஷாட்டு. அப்படியே நான் பேச, துஷாரா மேம் பேச, துஷாரா மேம் அப்படியே கட்டு போயிட்டு அப்படியே வந்து நின்று, அதில் மேக்ஸிமம் நான் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். வந்து நின்று கட் டேக் ஓகே சூப்பர்னு டேரக்டர் சொன்னதுக்கப்புறம் துஷாரா மேம் வந்து அந்த கேரக்டர் வந்து வெளியில் வந்து நான் இப்படி பிடிச்சிட்டு இருப்பேன். வெளியில் வந்துட்டு நைஸ், வெரி நைஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லாமே ஜெயண்ட்ஸ், சர்பாட்டான ஒரு ரஞ்சித் சாரோட டைரக்ஷனில், வேட்டையனில் தலைவர் கூட, ராயனில் இந்த மாதிரி பண்ணவங்க வந்து அவங்க கூட நான் நடிக்கிற ஒரு மொமெண்ட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சு. நடிச்சு முடிச்சோடனே அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ பேப்பர்ல வந்துட்டு ஒரு கேரக்டரை பத்தி நம்ம அப்பதான் புதுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், படிக்க ஆரம்பிக்கிறோம். அது ரியல் லைஃபுக்கு கொண்டு வரும்போது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல சார், அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த குமரேசன் கேரக்டர்? இதுல எனக்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இதுல கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. டு பி ஃப்ராங்க், நடிப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு எக்ஸாம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி நடிப்புனா என்னன்னு என் மைண்டில் ஒன்று இருக்கும் இல்லையா, அது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஒரு பெரிய கேரக்டர்ஸும் பண்ணல. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதுதான் வந்து நான் பண்ணி ரிலீஸ் ஆன 2வது ப்ராஜெக்ட். பாம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணேன். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணேன். எனக்கு டேரக்டர் விஷால் வெங்கட் கற்றுக் கொடுத்தாரு. நிறைய ஷாட்டில் வந்து கண்டினியூட்டி நான் மிஸ் பண்ணேன். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு எடிட் பார்த்துட்டு வந்து சொன்னார், அதான் சொன்னேன், எனக்கு ஒரு பிளெஸிங். இப்போ நான் வேறு ஒரு படத்தில் வேறு ஒரு டேரக்டர் படத்தில் கமிட் ஆகி அந்த தப்புலாம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு திட்டு விழுந்திருக்கும். பட் விஷால் வெங்கட் வந்து எனக்கு வந்துட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் மானிட்டர்லேருந்து எழுந்து ஓடி வந்துட்டு, ப்ரோ கொஞ்சம் ஓவராக இருக்குது, கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்பார். பரவாயில்லையே, இல்லைனா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க அப்படின்பார். ஸோ ஒரு 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 துண்டு ஒரு விஷயம் வச்சுட்டு மாஸ்டரில் இப்படி வச்சுட்டு இருந்தேன். அடுத்த வந்து க்ளோஸ்லாம் போகும்போது அது வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் நான் லேர்னிங், அப்போ தான் சொன்னேன் அடுத்த நாள் வந்துட்டு இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு, இதெல்லாம் ஒரு லேர்னிங் தானே, அதனால் அப்படின்னா. ஸோ அதனால் எனக்கு நடிப்புனா என்ன, எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு வந்து ஒரு குருவாக இருந்தது வந்து டாக்டர் விஷால் வெங்கட்டும் இப்போ சர்க்குணம் சார் தான். ஏதாவது ஒரு சில சீன் வந்து சிம்பிளாக நடிச்சிருப்போம், அசால்ட்டாக நீங்கள் நடிச்சிருப்பீங்க. பட் அந்த சீன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐயோ வேற லெவல், நல்லா பண்ணியிருக்கேன் நரேன் மணின்னு சொல்லி உங்களை நீங்களே பாராட்டின தருணம் இருக்கா? இருக்கு. நான் அந்த ஒரு ஜீப்குள்ளே உட்காந்துட்டு கொஷின் பேப்பரை வந்து நாங்கள் மாற்றி எழுதுவோம். ஸோ ஒருத்தர் படிப்பார், நான் ஆன்சர் சொல்லுவேன், அதை எழுதுவோம். அது வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் அது வந்து நான் அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தேன். நான் இங்கேருந்து கொச்சின் வரைக்கும் ட்ராவல், அந்த ட்ராவல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சரியாக தூக்கம் இல்லை. அங்கேருந்து லொக்கேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால வந்து நான் ரூம்க்கு ரீச் ஆகி 2 மணி நேரத்துலேயே திரும்பி அங்கே தூக்கம் இல்லாமல் அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அந்த ஷாட் வந்தது சாயங்காலம் 4 மணிக்கு தான். ஓகே, 6-7 மணிக்கு நான் ஸ்பாட்டுக்கு போனாலும் அந்த சீன் ஷூட் பண்ணது வந்து சாயங்காலம் 4 மணிக்கு. அது வரைக்கும் தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. அதுதான் வந்து கடைசி நாள் ஷூட், எக்ஸாமோட கடைசி நாள் ஷூட். இத்தனை நாள் கரெக்டாக பண்ணிவிட்டு இதை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. பண்ணேன், டேரக்டருக்கு பிடிச்சி போச்சு. அது திரையில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ மற்றதை விட இது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் தான் வந்து அந்த வில்லனிசம் வந்து கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் உங்களை பாராட்டியிருப்பாங்க. பட் யாராவது ஒருத்தரோட பாராட்டு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்திருக்கும். அவங்க யார் சார்? அம்மா சித்தி. ஓகே, சொன்னாங்க. ரிலீஸ் ஆகும்போது நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன். அது வந்து எல்லாமே நைட் ஷூட். ஸோ 6 to 6 அப்படிங்கிற ஒரு ஷூட், கால் ஷீட்டில் வந்து ஒரு ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து இந்த 13ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 13ஆம் தேதி அந்த ஷூட் ஆரம்பிச்சது. 15 ரிலீஸ், சீரிஸ் ரிலீஸ். ஸோ ரிலீஸ் முடிச்சுட்டு நான் சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்க பைண்ட் வாட்ச் பண்ணிட்டாங்க. 15ஆம் தேதி நைட்டே பண்ணிட்டாங்க. நான் 16ஆம் தேதி காலையில் வரேன். வரும்போது எனக்கு ஆல்ரெடி ஒரு 3 நாளாக நைட் ஷூட்டில் தூக்கம் கிடையாது. அண்ட் ட்ராவலும் ஜாஸ்தி. சென்னைக்குள்ளேயே வந்து இங்கேருந்து திருவள்ளூர் வரைக்கும் ஒரு 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக வந்து தூக்கம் கிடையாது. எனக்கு யாரை பார்த்தாலுமே வந்து ஒரு மாதிரி மஃபுல்டாக, அவங்க பேசுகிறது தான் மஃபுல் தான் கேட்கும். ஸோ அன்றைக்கி காலையில் வந்துட்டு அவங்க எக்ஸைட்டடாக வந்துட்டு ரொம்ப நான் பார்த்துட்டு ஏன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் போது நான் அவங்க லிப் மூமெண்ட்டை வச்சு தான் பார்த்துட்டிங்களா
நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு 3 நாள் தூக்கம் கிடையாது. அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பவர் நாப் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாவும் சித்தியும் வந்து என்னை கூப்பிட்டதே வந்து குமரேசா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமான ஒரு எமோஷனலான மூமெண்ட். அது அவங்க முகத்தில் அந்த இது தெரிஞ்சுது. சார், பாராட்டுகள் ஒரு பக்கம் வந்தால் கூட விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நிச்சயமா வரும். பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்களை விமர்சித்த ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த விமர்சனங்கள்ல இதுவும் நல்லா இருக்கே, எனக்கு பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி விமர்சனம்னா எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? விமர்சனம்னு எனக்கு ஒன்று தான் வந்துச்சு. நண்பர் ஒருத்தர், அவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லிடுவார். நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணால் கூட வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு நான் அவரோட கமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவேன். ஃபோன் பண்ணுவார், இல்லை வாய்ஸ் நோட் அனுப்புவார். நல்லாவே இல்லையா அப்படின்றார். ஆனால் நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்பார். இல்லை எனக்கு புரியல. ஸோ இதில் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான். ஒரு சில விஷயங்கள் வந்து சில இடங்களில் வந்து நீ நடித்தது தெரிஞ்சது, மற்ற இடத்துல கேரக்டர் இருந்தது. சில இடங்களில் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நான் என்னை பார்த்து ரசிச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சீனை ரொம்ப டயர்டாக இருந்தது, அந்த ஹோல் எனக்கு அதான் பிடிச்சிருந்தது, அந்த இடத்துல நீ நடித்தது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னாரு. என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னும் போது, ஆமாம் மற்ற இடத்துல நீ வந்து குமரேசன் மாதிரி தான் நீ வந்து முறைச்சே பார்த்த, இதில் வந்து நீ யூஸ்வலாக வந்து ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டாரு. ஸோ அது நான் திரும்பி இதை மைண்டில் ஏற்றிட்டு பார்க்கும்போது வந்து எனக்கு லைட்டாக தட்டுப்பட்டுச்சு. இல்லை இவர் சொன்னதை கேட்டுட்டு பார்த்ததுனால அப்படி தெரிஞ்சு தோணுச்சு. பட் அது வந்து எனக்கு ஒரு லேர்னிங். அது நான் டயர்டாக இருந்ததுனால வந்து அது பர்ஃபார்ம் பண்ண முடியல, என்னால் ஃபுல்லாக கொடுக்க முடியல. ஏன்னா டைலாக் பெருசாக கிடையாது, நான் லுக்கு தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒப்பேத்திட்டோம் போல் அப்படின்ற மாதிரி இருந்து திரையில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து இந்த மாதிரி இருக்குது, தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விமர்சனம் வந்து எனக்கு ஒரு இதுதான், லேர்னிங் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வேட்டையன் படத்துல வந்து நடிக்கிறதா இருந்ததா, அண்ட் பயங்கரமா அதை மிஸ் பண்ணிட்டேனே, சூப்பர் ஸ்டாரை பார்க்க முடியலேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தருணம் இருந்ததா. பட் அதுக்கப்புறம் ஒரு டைம் என்னப்பா 2 டைம் நான் மீட் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்ததா கேள்விப்பட்டோமே சார். அது ஒரு அமைப்பு, அது ஒரு லாங் ட்ராவல். நான் தலைவரை பார்க்கணும்னு, தலைவரோட வெறியன். எனக்கு வந்து மானசீக குருன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாகேஷ் சார், இன்னொன்று சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாரை கூட ஏதாவது ஒரு ஷார்ட்லேயாவது நடிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பயங்கரமான கனவு. அவர் கூட ஏதாவது நடிச்சிடணும் அப்படின்னும் போது எனக்கு சாரோட ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுறவர் இருக்கார். அவர் என்னோட டெலிவிஷனில் டைமில் வந்து நண்பர் அவர். ஸோ அவர் தான் வந்து என்னை 2-3 தடவை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போனார். ஆனால் பார்க்க முடியல. ஃபைனலி ஒரு காலாங்கிற படத்தோட ஷூட்டும் போது இங்கே சென்னையில் நடந்துச்சு. அங்கே கூப்பிட்டு போனால் அப்போ பாம்பேயில் ஃப்ளட்டு. அதனால் பாம்பேயில் தான் படம் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. பாம்பேயில் இப்போ ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எக்மோரில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறாங்க. மாமா நீ கிளம்பி வா மாமா, தலைவரை நீங்கள் பார்த்துலாம் அப்படின்னும் போது, ஒரு 6 வருஷம் நம்ம வெயிட் பண்ணோமே, நீ தலைவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போயிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டான். அந்த க்ரௌடு தலைவர் கேட்பார்ல, குமார் யார் இவர், அந்த சீன் ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல்லாக க்ரௌடு, கீழே ஃபுல்லாக க்ரௌடு, என்னை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இங்கேயே நில்லு, அங்கே பாரு தலைவர் உட்காந்துருக்காரும் போது, தலைவர் வந்து இப்படி கால் போட்டு ஒரு புக்கு ஒரு ஏற்பாடு வச்சுட்டு படிச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தான் தெரியுது. ஐயோ தலைவா தெரியலையே இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப தலைவான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். டக்குன்னு ஓடி வந்துட்டு, மாமா இங்கே ஷூட் நடக்கிறது தெரிஞ்சு க்ரௌடு சேர்ந்துருச்சு, தலைவர் வந்துட்டான்னு தெரிஞ்ச க்ரௌடு சேர்ந்துருச்சு, அதனால் இன்றைக்கி வேணாம் மாமா, ஒரு வாரம் வெயிட் பண்ணேன், வேற ஒரு ஸ்டூடியோவில் வந்து ஒரு சாங் ஷூட் போகுது, ஸ்டூடியோவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்படியா, நான் ஒரு முகத்தையாவது பார்த்துட்டு போயிடறேன் அப்படின்றது. அப்போ நீ கீழே வெயிட் பண்ணுமாமான்னா க்ரௌடு பயங்கரமாக சேர்ந்துருச்சு. ஸோ அப்போ முடியல. இது 4-5 வருஷம் கழிச்சு திரும்பி தலைவரை பார்க்கலான்னு வந்திருக்கோம், இப்பயும் பார்க்க முடியல அப்படின்னும் போது ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்ண அதே மாதிரி வந்து, மாமா இந்த ஸ்டூடியோ வந்துரு, இங்கே சாங் ஷூட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது போகிறேன். மழை பெய்யுது, ஃபோன் பண்ணுறான், மாமா மழை பெய்யுது பார்த்து வா, புயலே அடித்தாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு ஷூட் முடித்தார், வந்தார். அங்கேயும் வந்து ஒரு 20-25 பேர் சேர்ந்துட்டாங்க. ஸ்டூடியோவில் நடக்குது, எப்படியா கேள்விப்பட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது, ஐயோ இன்றைக்கும் இல்லை போல இருக்கிற போது டக்குன்னு கேரவன் வந்து, மாமா வா அப்படின்னா. அப்போ உள்ளே என்டர் ஆகிட்டு அவரை பார்த்தது தான் அந்த மொமெண்ட். வாவ். ஸோ அது வந்து 2017. அதுக்கப்புறம் வேட்டையன் ஆடிஷன்ஸில் செலக்ட் ஆகிட்டு ஷூட்டுக்கு கூப்பிடும்போது பாம் படத்தோட ஷூட் போயிட்டு இருந்துச்சு. பாம் படத்தில் இதே கெட்டப்பில் தான் இருப்பேன். ஆனால் பட் அந்த இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு டேட் வரும், 5 to 7 days வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் ஷூட் வரும் வேட்டையனில். நீங்கள் வந்து ஆனால் க்ளீன் ஷேவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் பாம் படத்தோட கண்டினியூட்டி இருந்துச்சு, அது பண்ண முடியாமல் போச்சு. இந்த மாதிரி சொன்னேன், திரும்பி அந்த நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், மாமா இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, போக முடியல, தாடி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பண்ண முடியல. சரி விடு மாமா, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது, என்ன இவ்வளோ தட்டி போகுது, சரி விடு தலைவரை திரும்பி பார்க்குறியா அப்படின்னா, ஐயோ
யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? வரேன், எங்க வரணும்? பிரசாத் ஸ்டுடியோவா. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனேன், மீட் பண்ண வச்சாரு. அப்போ அவர்கிட்ட பேசினேன். வணக்கம் சார். வணக்கம். அவர் ஒன்றும் கிடையாது, அவர் ரொம்ப நார்மலாக தான் இருப்பார். இப்படி வணக்கம் அப்படின்னு. நரேன்மணி, ஓகே. ஒரு ஃப்ரெண்டு, ஓகே. ஹாப்பி தீபாவளி சார். அப்போ ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்தாரு. மேலே ஏறி ஹாப்பி தீபாவளின்னாரு. நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வெளில வந்து சரி போகணும். அந்த ஐ கான்டாக்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதான் சொன்னேன், அப்போது அந்த 2017 மீட் பண்ணும்போது, தலைவரை மீட் பண்ணும்போது ஒரு பெரிய பிரேக் கிடச்சிது. அவரை மீட் பண்ணி 4 தடவை மிஸ் ஆகி ஃபைனலாக ஒரு தடவை இவ்வளோ கேஎஸ் நடுவில் மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் இப்போ டெலிவிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2.0 ஆடியோ லான்ச் வந்து துபாயில் நடக்குது. ஸோ அப்போது நான் தலைவரோட ஒரே ஃப்ளைட்டில் சேர்ந்து போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த ஷோக்கு. அது ஒரு லக்கி சாமாக இருந்தது. அதுக்கப்புறம் 2023 தலைவரை மீட் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் ஹேப்பன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மை லக்கி சாம். இப்போ வரைக்கும் ஸ்டில் நான் என்னோட பெரிய ஒரு விஷ் அப்படின்னா தலைவரோட ஒரு ஷாட்லேயாவது நடிச்சிடணும். சார், எக்ஸாம் சீரியஸ்ல வந்து நடந்த சீரியஸான மூமெண்ட் அண்ட் ஃபன்னியான மூமெண்ட்னா நீங்க எதை சொல்வீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் சீரியஸான மூமெண்ட் சொல்லிடுறேன். சீரியஸான மூமெண்ட், அது சீரியஸான மூமெண்ட் கிடையாது, ஒரு லேர்னிங் மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் சீரியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான ஆட்கள் நடிச்சிருக்காங்க. துஷாரா மேம், அதித்தி பாலன் மேம், அப்பாஸ் சார் அண்ட் வசுந்தரா மேம் நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா துஷாரா மேமோடையும் வசுந்தரா மேம் கூடயும் தான் இந்த காம்பினேஷன். அது கூட ரொம்ப நாள் கிடையாது. துஷாரா மேம் கூட ஒரு 3 நாள், வசுந்தரா மேம் கூட எனக்கு ஒரு நாள் தான். அப்பாஸ் சார் கூடயும் அதித்தி பாலன் அவங்க கூட எனக்கு காம்பினேஷன் கிடையாது. ஸோ ஒரு சீன் நைட் ஷூட் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அக்கா கேரக்டர் தான் அவங்க வசுந்தரா மேம். ஆன் ஸ்க்ரீனில் அவங்க அக்கா. ஸோ நான் ஒரு சில விஷயங்கள், அது க்ரௌடும் ஜாஸ்தி, ஒரு திருவிழா செட்டப் அப்படின்னும் போது எனக்கு கேமரா அங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்படி திரும்பி பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு டேக் போனதுக்கப்புறம், இங்கே பாரு கேமரா இங்கே இருக்குது, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வேர் கேமரா இஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேமரா இங்கே இருக்குன்னா நீ இப்படி ஃபேவராக நிற்கணும். இன்னொன்று க்ரௌடில் முடிஞ்ச அளவுக்கு நீ உன்னை முன்னிலைப்படுத்திக்கோ. நீ தான் இந்த இடத்துல நீ தான். ஸோ நீ ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே நில்லு. டேரக்டர் சொல்லணும்னாலும் முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து ஃபைனலாக வந்து இப்போ அவுட்புட் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓகே அவங்க கொடுத்த இன்புட் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லேர்னிங்கான விஷயம். அது சீரியஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு லேர்னிங்கான விஷயம். இது ஒன்று நடந்து ஃபன்னியான விஷயம் அப்படின்னும் போது துஷாரா மேமோட கிளைமேக்ஸில் நான் அவங்க மேலே அம்பெடுத்து அடிச்சிடுவேன். அது வந்து அவங்க இடுப்பில் குத்தி அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நடந்து வந்து முட்டி போட்டு அவங்க தலையை தூக்கணும். ஸோ தலையை தூக்கும்போது ஆஸ் பர் ஸ்கிரிப்ட் நான் அவங்க முடியை பிடிச்சி ஆட்டுற மாதிரி, அவங்க முடியை வந்து 2 சுற்றி அவங்க முடியை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்க மாதிரி. இது வந்து ஆஸ் பர் ஸ்கிரிப்ட். ஆனால் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அவங்களோட கழுத்தை நான் பிடிச்சிட்டேன். ஸோ வி ஹாவ் டு சீட், முடியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. அண்ட் அவங்களுக்கு என்ன கியூனா, நான் அவங்களோட இதை இப்படி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, தலையை இப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா நான் வந்து முடியை ஆட்டுறேன், அதனால அவங்க வந்து ஆன்னு கத்துவாங்க. ஓகே. ஆனால் அந்த அம்பை ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருந்த காரணத்தினால என் கையில் வந்து கொஞ்சம் வேர்வை. அதனால நான் ஷாட்டுக்கு போய் உட்காந்து, ஏன்னா அது சிங்கிள் ஷாட், அவங்க கீழே விழுந்து நான் நடந்து போகிற வரைக்கும் டேரக்டர் வந்து நடந்து போய் தலையை பிடிச்சி ஆட்டி அவங்க கத்துற வரைக்கும் ஒரே ஷாட்டாக பிளான் பண்ணியிருந்தாரு. அதனால வந்து இது வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. நான் முட்டி போட்டு அவங்க தலையை பிடிக்கும்போது கை வழுக்கி அவங்க முடிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அந்த மொமெண்ட்டில் வந்து நான் முடியை பிடிச்சிட்டுக்கேன்னு எனக்கு தெரியும். டேரக்டர் அங்கே வந்து கத்துறாரு, நிறைய நல்லா தலையை முடியை பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஆட்டுன்னு. நான் நிஜமாவே அவங்க முடியை பிடிச்சி ஆட்டுறேன். மேம் நல்லா வழியில் கத்துங்க அப்படின்னு. கட், டேக், ஓகே, சூப்பர் அப்படின்னு. நிஜமாவே துஷாரா மேம் வந்து வழியில் தான் கத்திருக்காங்க. ஏன்னா நான் முடியை பிடிச்சி ஆட்டியிருக்கேன். அவங்க கட்டுன உடனே அவங்க பண்ண ஒரு விஷயம் திரும்பி, ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு நீ இப்படியா பிடிச்சி முடியை பிடிச்சி ஆட்டுவீங்க? இல்லை மேம் நான் வந்து இந்த மாதிரி ஆச்சு மேம், இதுதான் மேம் ஒன்று அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம். ஆனால் அந்த மொமெண்ட் தான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு இந்த மாதிரி ஆச்சு, நான் கையில் கொஞ்சம் ஸ்வெட் இருந்துச்சு மேம். அது வரைக்கும் கொஞ்சம் உருன்னே இருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எவ்வளவு திட்டிருப்பாங்களோ இவரு. ஸோ நான் வந்து அப்புறம் பக்கத்தில் போகலாமா வேணாம், ஒன்றும் இல்லை மேம் கையில் ஸ்வெட் இருந்துச்சு, அதனால நான் அந்த கழுத்துலேருந்து ஸ்லிப் ஆகி முடிக்குள்ளே போயிடுச்சு. டேரக்டர் அங்கே கியூ கொடுத்ததுனால வந்து சரி ஓகே அப்படின்னாங்க. நான் அப்படியே ஓரமாக அப்படி போய் நின்றுட்டேன். நான் டேரக்டரே பார்த்துருந்தேன், இந்த ஷாட் ஓகே சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நெக்ஸ்ட் ஷாட் அப்படின்னாரு. அப்பாடா முடியும். ஸோ இதுக்கப்புறம் முடிய பிடிச்சி ஆட்ட வேண்டியிருக்காது, ஜஸ்ட் பிடிச்சிக்க மாட்டான்ட்டு. அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே துஷாரா மேம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க, எங்கே அவரு வர சொல்லு அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். இங்கே மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ், அந்த ப்ரெஸ் எனக்கு கியூ, நான் கத்திக்கிறேன் அப்படின்னா. ஸோ சில் தான்.
அந்த ஒரு மொமெண்ட் அந்த வழியில தான் அவங்க வந்து இது பண்ணாங்களே தவிர பட் அதுக்கப்புறம்லாம் அவங்களும் நிறைய விஷயங்கள் அப்பதான் வந்து அந்த சிங்கிள் ஷாட் முடிச்சுட்டு அவங்க நல்லா பண்ணிக்கணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அப்புறம் நடந்தது தான். இதுக்கு முன்னாடி எனக்கு டர்ரான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். நிஜமாவே முடிய பிடிச்ச ஆட்டி. ஒருவேளை இன்னொரு டேக் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நான் ஏன் முடிய பிடிச்ச அவங்க ஆட்டியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் வெப் சீரிஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் பர்சனலாக உங்களோட சாய்ஸஸ் உங்களோட விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக ஒரு செக்மெண்ட்டாக திஸ் ஆர் தட். ஓகேங்களா? நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்போம், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் மார்னிங் பர்சனா இல்லை நைட் பர்சனா? நைட் பர்சன். நைட் பர்சன். தூங்குறதே இல்லை. ஆமா, தூங்குறதே கிடையாது. ஓகே ஓகே. ஸ்கிரிப்டை பார்த்து இம்ப்ரவைஸ் பண்ணிப்பீங்களா இல்லை ஸ்பான்டேனியஸ்? சில இடங்கள்ல ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இம்ப்ரவைஸ் ஆகுது, சிலது ஸ்பாட்ல தட்டும். அந்த அந்த ஆம்பியன்ஸ், அந்த மூடு, அங்க லொகேஷன் போனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் தட்டும். அப்போ ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே. ரஜினி சார் ஆர் கமல் சார்? ரஜினி சார். உங்ககிட்ட கேட்கவா வேணும்? எனக்கே தெரியும். எனக்கு ரஜினி சார். அவார்ட்ஸ் ஆர் ஃபேனோட லவ்? obviously ஃபேனோட லவ். குக்கிங் ஆர் ஈட்டிங்? ஈட்டிங். 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 ஓகே. என்ன டிஷ் சார்? எனக்கு ஃபுட் எல்லாமே பிடிக்கும். ஐ அம் a foodie. நான் நல்லா சாப்பிடுவேன். அம்மா சமையல்ல பிடிச்ச ஒரு டிஷ்? அம்மா சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நான்வெஜ்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. வெஜ்லன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மோர் குழம்பு அண்ட் மாங்காய் சாம்பார் அண்ட் கருணக்கிழங்கு ரோஸ். நான்வெஜ்ல எல்லாமே சூப்பராக இருக்கும் அம்மா பண்ணுறது. இந்த ஃபிட்டிங்காக பர்ஃபெக்டாக ட்ரெஸ் போடுறது பிடிக்குமா இல்லை கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் பா? எனக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். அதுதானா? கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் பண்ண தான் பிடிக்கும். இந்த கலரிங் சென்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களே சார், லைக் நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் போடுவேன், கிரே வித் ஒயிட், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் வந்து ஹார்ட் கோர் லவர் ஆஃப் மோனோக்ரோம். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட நிறைய போர்ட்ஃபோலியோஸ்லேயே நிறைய பார்த்தீங்கனாலும், என்னோட இன்ஸ்டாகிராம் டிபி பார்த்தீங்கனாலும் எல்லாமே வந்து மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு ஒரு டெப்த் இருக்கும். இன்னொன்று, நம்ம எவ்வளோ மொக்கையாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல கிரியேட்டிவிட்டி. ஆமாம், அது ஒரு ஜிமிக்ஸ் அது. ஸோ படுத்த உடனே டக்குன்னு தூங்கிடுவீங்களா இல்லை ஒரு மணி நேரம் உலகத்தை சுற்றி பார்த்துட்டதுக்கு அப்புறமா தான் தூங்க முடியுமா? சில நாட்கள் படுத்த உடனே தூங்கிடுவேன். சில நாட்கள் அது அன்றைக்கி யாராவது கொஞ்சம் வெறுப்பேற்றிருந்தாங்கன்னா அவங்களே மண்டையில் ஓடிட்டு இருப்பாங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா என்ன சார்? ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மியூசிக். தான். மியூசிக், ஃபுட், அந்த திடீர்னு அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த செக்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நீங்களே பாராட்டுறதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ. ஸோ உங்ககிட்ட கேட்குற இந்த ஃபைனல் கொஸ்டின் சார், நீங்கள் வந்துட்டு லக்கை பிலீவ் பண்ணுறீங்களா இல்லை ஹார்ட் ஒர்க்கை பிலீவ் பண்ணுறீங்களா இல்லை ஹார்ட் ஒர்க்னால கிடைக்கிற லக்கை பிலீவ் பண்ணுறீங்களா? டைம். என்ன தான் ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் அந்த லக்கும் டைமும் தான் விஷயம். ஏன்னா என்னை விட ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இது எனக்கு கிடைச்ச, அதாவது இதை வந்து நான் ஏன் சக்ஸஸாக கொண்டாடினேன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. கடவுள் எனக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் 1,00,000 பேர் இருக்காங்க வாசலில் வாய்ப்பு தேடிட்டு. ஸோ அந்த டைம் அதுதான் மேட்டர். லக் அண்ட் டைம் தான் மேட்டர். ஸோ அந்த லக் அண்ட் டைம் வரும்போது நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறோம், என்ன ஜோனில் இருக்கோம், நம்ம ரெடியாக இருக்கோமா, அதுதான் மேட்டர். இப்போ கூட வந்து இதுதான் வந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை ஜாஸ்தி. இதுக்கு முன்னாடி நான் பண்ண போராட்டங்களை விட இதை வச்சு நான் அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்க ஷோக்கு வந்து எங்க கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்களும் கத்துக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ.